ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். நீங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னா வந்து தமிழில் வந்து ஒளித்தொகுப்புன்னு சொல்கிறது. ஸோ வந்து ஒளிச்சக்தி வந்து ரசாயன சக்தியாக மாற்றப்படுற இந்த செயல்முறை தான் சொல்கிறது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸை என்னென்ன வகையான அங்கிகள் மேற்கொள்ளுதுன்றா வந்து நார்மலாக வந்து மிக முக்கியமானது வந்து பச்சை தாவரங்கள், மற்றது வந்து சில அல்காக்கள், மற்றது வந்து சில பாக்டீரியாக்கள் லைக் சயனோ பாக்டீரியாக்கள் வந்து இந்த வகையான ஃபோட்டோசிந்தசிஸ் போன்ற செயல்முறைகளை வந்து மேற்கொள்ளுது. ஸோ வந்து அதை விட மிக முக்கியமானது என்னென்னா இதில் வந்து பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள். நீங்கள் இதில் படத்தில் பார்த்தா கூட தெரியும். அதாவது இந்த சமன்பாட்டை பார்த்தா தெரியும், தான் ரசாயன சமன்பாடு. அதாவது 6 மூலக்கூறு CO2 மூலக்கூறுகளையும் 6 H2O மூலக்கூறுகளையும் பயன்படுத்தி, அதாவது சூரிய சக்தியை வந்து ஒரு ஒளி முதலாக பயன்படுத்தி ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளையும், அதாவது பக்க விளைவுகளாக வந்து 6 ஆக்சிஜன் மூலக்கூறுகளையும் உற்பத்தி செய்கிற இந்த செயல்முறை தான் சொல்கிறது வந்து ஒளித்தொகுப்புன்னு சொல்கிறது. ஸோ பார்த்துட்டு இப்போ வந்து எப்படி இந்த குளுக்கோஸ் மற்றது வந்து இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றதுன்றது வந்து 2 வகையான தாக்கங்கள் மூலமாக உள்ளடக்கலாம். ஒன்று வந்து ஒளியில் தங்கி இருக்கும் தாக்கங்கள், அதாவது லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். அடுத்து வந்து லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். அதாவது ஒளியில் தங்கியிருக்கிற தாக்கங்கள் என்னென்னா வந்து டிரெக்டாக வந்து ஒளியை ஒரு சக்தியாக பயன்படுத்தி, அதாவது பச்சுருமணிகளில் இருக்கிற தைலகோயிட் மெயின்சவ் பகுதியில் நடக்கிற இந்த தாக்கத்தில் வந்து என்ன நடக்குமெண்டா வந்து முதலாவது வந்து ஏடிபி NADP PH என்ற ஃபார்ம்ஸில் வந்து ரசாயன சக்தியாக மாற்றப்படும். இது மாற்றப்படைக்கு என்ன நடக்குமெண்டா அங்கே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி வந்து 6 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும். ஸோ இந்த செயல்முறை வந்து எங்கே நடக்குமெண்டா ஒளியில் தங்கி இருக்கிற தாக்கத்தில் வந்து நடக்கக்கூடிய செயல்முறை. ஸோ இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் ஆக்சிஜன் எப்படி உற்பத்தி செய்யப்படுதுன்றது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் மிக முக்கியமானது இந்த குளுக்கோஸ் வந்து எப்படி உற்பத்தி செய்யப்படுதுன்னா ஒளியில் தங்கிராத தாக்கம். இது வந்து டிரெக்டாக வந்து ஒளியில் வந்து தங்கி இருக்காது. ஸோ இது எங்கே நடக்குதுன்னா பஞ்சனி என்ற பகுதியில் வந்து இந்த ஒளியில் தங்கிராத தாக்கங்கள் வந்து இந்த பஞ்சனி என்ற பகுதியில் வந்து நடக்குது. அதே நேரம் இன்னொன்று என்ன நடக்குதுன்னா வந்து இந்த சூரிய ஒளியை வந்து அகத்துறிஞ்சதில் வந்து குளோரோஃபில் மூலக்கூறு, அதாவது ஒளியில் தங்கி இருக்கிற தாக்கத்தில் வந்து, அதாவது தைலோகேட் பென்சோவில் வந்து குளோரோஃபில் என்ற நிறப்பொருள், அதாவது பிக்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒளி வடிவாக அகத்துறிஞ்சதற்கான ஒரு ஸ்தானத்தை இந்த குளோரோஃபில் மூலக்கூறுகள் வழங்குது. ஸோ வந்து H2O வந்து எப்படி மூலப்பொருள் தாவரது கிடைக்குமெண்டா வேர்மயிரினூடாக வந்து அவற்றை வந்து உறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது கார்பன் ஆக்சைட்டை வந்து வழியிலிருந்து அவையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இதனுடைய உருவாகிற இந்த ஒளித்தொகுப்பு தாக்கத்தின் மூலமாக வந்து 2 பிரதானமான இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு தமக்கு தேவையான உணவை தாம உற்பத்தி செய்கிறதன் மூலமாக வந்து, மற்றது வந்து ஒரு ஃபுட் செயினில் இது பங்கெடுத்து வந்து மற்ற அங்கிகளுக்கு வந்து ஒரு பிரதான மூலங்கள் உணவு அளிக்கக்கூடிய ஒரு அங்கியா இது தொழிற்படுது. அதே நேரம் வந்து இதனுடைய பக்க விளைவாக உருவாக்கப்படுற ஆக்சிஜன் வந்து எங்களோட வளிமண்டலத்தின் ஆக்சிஜன் வாயு சமநிலையை பேணுறதுலேயும் வந்து சில அங்கிகள் வந்து உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை வழங்குறதுலேயும் வந்து இந்த ஒளித்தொகுப்பு மிக முக்கியமான இடத்தை வழங்குது. ஸோ இது போன்ற சில சயின்ஸ் மேத்ஸ் ஃபேக்ட் வந்து விளக்கங்கள் வந்து இந்த சேனலில் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.